எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மீண்டும் இன்றைய வகுப்பில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கடந்த வகுப்பில் நாங்கள் குண்டலினி சக்தியை எப்படி கைகள் மூலமாக கை மூலமாக உயர்த்துவது, கவசம் பந்தன் போடுவது எப்படி என்று விளக்கமாக பார்த்தோம். மேலும் 3 நாடிகள் பற்றியும் சமநிலைப்படுத்தல் பற்றியும் சிறிய அறிமுகம் தரப்பட்டது. இன்றைய வகுப்பில் தொடர்ந்து நாம் 3 நாடிகள் பற்றிய விளக்கம், சமநிலை தொடர்பான விடயங்கள் பார்க்கலாம். தியானத்தில் நீங்கள் வகுப்புகளுக்கு இடையில் ஒரு 10 நிமிடம் ஆயினும் வீட்டில் காலை மாலை தியானம் செய்வது மிகவும் அவசியம். செய்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே இன்றைய வகுப்பிற்கு தயாராகுவோம். தொடர்ந்து இந்த புல்லாங்குழல் இசை கேட்டு நம் கவனத்தை உச்சந்தலையில் வைத்து தயாராகிக் கொள்வோம். இன்னும் 2 நிமிடங்களில் தியானம் ஆரம்பிக்கும். ஆக்கள் ஜாயின் அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். நேரத்தை தாமதிக்காது நாம் ஆரம்பிப்போம். தியான முடிவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாம் தியான முடிவில் கலந்துரையாடலாம். எனவே நாம் இப்பொழுது தியானத்தை ஆரம்பிப்போம். மீண்டும் நமது கவனம் தலை உச்சி குழியில் கொண்டு வர வேண்டும். தலை உச்சி குழியில் கொண்டு வர கஷ்டமாக இருந்தால் சில வேளைகளில் கவனம் வெளியில் அலையும் அல்லது எண்ணங்களால் பாதிக்கப்படும். வலது உள்ளம் கையை நீங்கள் சிறிது நேரம் இந்த உச்சந்தலையில் வைத்து கீழ் நோக்கி ஒரு சிறிய அழுத்தம் கொடுக்கலாம். மெதுவாக ஒரு சிறிய அழுத்தம். அவ்வாறு நீங்கள் செய்யும் போது உங்கள் உள்ளம் கை நன்றாக உச்சி குழியில் பதியும். அந்த இடத்தில் நீங்கள் நடப்பதை கவனிக்கலாம். கவனித்த பின்பு மெதுவாக கையை ஒரு 2 அங்குலம் நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கலாம். அந்த நேரம் எண்ணங்கள் வந்தால் அவற்றை மன்னித்து விடுவோம். இந்த எண்ணங்கள் எமது அகங்காரம் அல்லது மமகாரத்தால் வருவது. அதாவது கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை பற்றியதாக இருக்கலாம். எனவே அவற்றை நாம் முழுமையாக மன்னித்து எமது மனக்கவலைகள், பிரச்சனைகள் இவை அனைத்தும் எமது எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கும்.
அவற்றை நாம் மன்னித்து விடுவோம் தற்போது. ஏனென்றால் அவை எமது அகங்காரம் மமகாரத்தால் வருவது. ஆத்ம நிலையில் அங்கு எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டுமே. அந்த அமைதி நிலையில் நாம் அமைதி அடையும் போது எமது மனம் தெளிவடைகின்றது. எமது வாழ்வின் சரியான பாதை மெதுவாக விளங்க ஆரம்பிக்கின்றது. எனவே எமது முழு விருப்பமும் அந்த நிலைக்கு செல்வதாக இருக்கட்டும். இப்போது மற்றவற்றை நாம் மன்னித்து ஒரு பக்கம் தள்ளி வைத்து விடுவோம். இப்பொழுது நீங்கள் கையை மெதுவாக மடக்கி கொண்டு வாருங்கள். கவனியுங்கள், அந்த கவனத்தை அங்கேயே விட்டு விட்டு கையை கீழே கொண்டு வாருங்கள். இந்த நிலையில் நாம் இருப்போம். இருந்து இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வகுப்பு யாருக்காவது புதிதாக இருந்தால் அல்லது இதுவரை உங்களுடைய பெயரிடம் வாட்ஸ்அப் நம்பர் தரவில்லை என்றால் நீங்கள் சாட் மூலமாக எமக்கு தாருங்கள். எமது தியான வாட்ஸ்அப் குழுவில் உங்களை இணைத்துக் கொள்வோம். அதன் மூலமாக நாம் உங்களோடு உங்களுக்கு தியானத்துக்கு தேவையான தகவல்கள் அதில் நாம் பகிர்ந்து கொள்வோம். கடந்த வகுப்பில் நாம் அன்னை குண்டலினி சக்தியை உயர்த்துதல், பாதுகாப்பு கவசமிடல், சமநிலைப்படுத்தல் பார்த்தோம். இதன் முக்கியத்துவம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். போக போக உங்களுக்கு அது விளங்க ஆரம்பிக்கும். பாதுகாப்பு கவசமிடும் போது நாம் என்ன செய்கின்றோம் என்றால் தெய்வீகத்தின் கவனத்தை வேண்டுகின்றோம். தெய்வீகத்தின் கவனத்தை வேண்டுகின்றோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது தனித்தவர்கள் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அதாவது எமது கைவிரல்கள் எமது உடலின் ஒரு அங்கம். கைவிரல்கள் இயங்குவது எமது மூளையே, மைய நரம்பு தொகுதியே எமது கைவிரல்களை இயக்குவது. கைவிரல்கள் தாமாக இயங்க வழிக்கிட்டால், மூளைக்கு எதிராக இயங்க வழிக்கிட்டால் அங்கு ஒரு ஒருமிப்பு ஒருங்கிணைப்பு இருக்காது. அது போலவே நாமும் தனிய இயங்க வழிக்கிட்டால் அங்கு ஒருமிப்பு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆனால் நாம் அந்த தெய்வீகத்தோடு இணைந்து தெய்வீகத்தை எம்மை இயக்க நாம் விட்டுவிட்டால் அங்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. முழுமையான பாதுகாப்பு, முழுமையான வழிகாட்டல் நமக்கு ஏற்படுகின்றது. மற்றும் எமது இடது நாடி, வலது நாடி, நடுநாடி பற்றி கடந்த வகுப்பில் பார்த்தோம். எமது இடது நாடி மன சக்தி, அதாவது தூய இச்சைக்கான சக்தி, இச்சா சக்தி. வலது நாடி பிராண சக்தி, எமது தூய செயல்களுக்கான சக்தி, கிரியா சக்தி. நடு நாடியே ஞான சக்தி,
எமக்கு முன்னேற்றத்தை தரும் சக்தி. இன்று நாம் 3 நாடிகளை மேலும் நாம் பார்ப்போம். அவை முக்கியமானவை. மற்றும் இன்று நாம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறிப்பு முறை அறிமுகப்படுத்துவோம். அது உப்பு நீர் சுத்திகரிப்பு. இது மிகவும் எளிமையான ஒரு முறை. இந்த முறையை நான் இன்று அறிமுகப்படுத்துவோம். நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். இனி வரும் வகுப்புகளில் எல்லோரும் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக தியானத்துக்கு வர வேண்டும். வந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு முறை. நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒன்று. இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்லுவோம். முக்கியமானது நமது மனம், உடல் இரண்டையும் இலகுவாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இல்லை. நமக்கு வசதியாக நிலத்தில் இருக்க முடியாவிட்டால் நாற்காலியில் இருந்து கொள்ளலாம். நிலத்தில் இருக்க விருப்பமானவர்கள் நிலத்தில் இருந்து கொள்ளலாம். கால்களை இந்த மாதிரி நீங்கள் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான இறுக்கமும் இல்லாது, கைகளும் தோள் மூட்டில் எந்த விதமான இறுக்கமும் இல்லாது இலகுவாக மடியில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக கைகளை, விரல்களை விரித்து கையை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் கவனம் தலை உச்சியில் இருக்கட்டும். கவனம் தலை உச்சியில் நாம் வைக்க வேண்டும். அந்த தலை உச்சியில் ஒருமுகப்படுத்தாவிட்டால் எமது வலது கையை உபயோகியுங்கள். வலது கையை சற்று மேல் கொண்டு சென்று பொறுமையோடு, அமைதியோடு இங்கு கவனிப்பு சாட்சி நிலையில் நாம் பார்க்க வேண்டும். பொறுமை என்பது என்ன? நமக்கு தெரியும் பொறுமை என்றால் என்ன என்று. ஆனால் அது எவ்வாறு நாம் செயல்படுத்துவது? இப்பொழுது நீங்கள் வலது கையை தலை உச்சிக்கு மேல் வைக்கின்றீர்கள். ஒரு 2 அங்குலம் உயர்த்தி கவனம் அலைகின்றது. கொஞ்ச நேரத்தில் கவனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பொறுமையை நாம் இழக்கின்றோம். நாம் பொறுமை என்றால் என்னென்றால், நாம் கையை வைக்கின்றோம், கவனம் அலைகின்றது, இழுத்து கொண்டு வாருங்கள், மீண்டும் மெதுவாக கொண்டு வாருங்கள். பொறுமையோடு கவனத்தை கவனியுங்கள். 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம், 4 நிமிடம், 5 நிமிடம், சில வேளைகளில் 10 நிமிடம். ஆரம்பத்தில் பொறுமை அவசியம். இதுவே பொறுமை. பின்பு அமைதி நிலை. இங்கு அமைதி என்பது நிசப்தம், பூரண அமைதி நிலை. சாட்சி பாவ நிலை. சாட்சி பாவ நிலை என்றால் நாம் எம்மை கவனிக்கின்றோம். இப்போ நீங்கள் ஒரு வழியால் நடந்து போகின்றீர்கள், ஒரு சம்பவம் நடக்கின்றது, அந்த சம்பவத்தை நீங்கள் காண்கின்றீர்கள். அந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் அதை வெளியில் இருந்து பார்க்கின்றீர்கள். அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் உங்களோடு அந்த தொடர்பு இல்லை. அந்த சம்பவத்துக்கு வெறுமனே நீங்க பார்க்கிறீர்கள். அதுவே சாட்சி பாவ நிலை. உங்களோடு எந்த தொடர்பும் இல்லை. எனவே மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது அதை நீங்கள் காண்கின்றீர்கள். அதுவே சாட்சி நிலை. அதுபோல் நாம் எம்மை காண வேண்டும். நாம் இப்பொழுது தூய ஆத்மா. எனவே எம்மை நாம் ஒரு சாட்சியாக பார்ப்போம். வெளியிலிருந்து பார்ப்பது போல். இந்த 3 முக்கியமானது நமது கவனத்தை மெதுவாக அமைதிக்கு கொண்டு வரும்.
இப்பொழுது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு நாம் எமது தியானத்தை ஆரம்பிப்போம். குண்டலினி எண்ணெயை நாம் 3 தடவை எழுப்புகின்றோம், 3 நாடிகளுக்காக. மற்றும் 7 தடவை கவசமிடுகின்றோம் எமது 7 சக்கரங்களுக்குமாக. இந்த கவசம் இந்த கவசம் எமக்குள் இவ்வாறு கிடைக்கின்றது. எமது 7 சக்கரங்களில் இருந்தும் வெளிப்படும் நற்பண்புகள் அவை அன்பு சக்தியாகும், தெய்வீக சக்தியாகும். அவை எமக்கு ஒரு கவசமாக அமைகின்றது. எனவே இப்பொழுது நாம் இந்த கவசம் இடலை வீடியோ மூலமாக பார்த்து செய்வோம். நீங்கள் அதை சரியாக பழகும் வரைக்கும் நாம் வீடியோவை பார்த்து அதோடு செய்வோம். எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து செய்யுங்கள். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. Very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நாம் சமநிலையில் இருந்தால் இந்த சமநிலை பயிற்சி தேவையில்லை. நாம் சமநிலையில் இருக்கின்றோமா என்று எவ்வாறு அறிவது? நாம் அந்த தியான நிலைக்கு சென்று விட்டோமா? நமது இடது நாடி வலது நாடி சமநிலையில் வந்த பின்பு நடு நாடி மூலமாக நமது கவனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு அங்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லாது நாம் மனதுக்கு அப்பால் அந்த தியான நிலைக்கு, அமைதி நிலைக்கு, அந்த நிசப்தமான நிலைக்கு சென்று விட்டோமா? அவ்வாறு சென்று விட்டால் நாம் சமநிலையில் இருக்கின்றோம் என்ற அர்த்தம். இல்லை என்றால் நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். கடந்த காலத்தில் நடந்தவை அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள். அவ்வாறு இருந்தால் நாம் உம்மை சமநிலை செய்து கொள்ள வேண்டும்.
இந்த குண்டலினி சக்தி எமது தூய விருப்பமாகும். இந்த சக்தி எமது இடது நாடியில் இதுவே நாம் சமநிலைப்படுத்தல் எமது இடது நாடியை நாம் பூமி தத்துவம் மூலமாகவும் வலது நாடியை ஆகாய தத்துவம் மூலமாகவும் சமநிலைப்படுத்திக் கொள்வோம். நாம் எமது இடது நாடி வலது நாடியை சமநிலைப்படுத்தும் போது நடுநாடி தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. இந்த குண்டலினி சக்தி எமது இடது நாடியில் தூய இச்சை மன சக்தியாக எமக்குள் இருக்கின்றது. இது எமக்கு கம்ஃபோர்ட், அதாவது எமக்கு ஆறுதலை அளிக்கின்றது. இந்த சக்தி, இந்த குண்டலினி சக்தி எமக்குள் ஆறுதல் அளிக்கும் சக்தியாக எமது இடது நாடியில் இயங்குகின்றது. எமது கடந்த கால பாதிப்புகள் அனைத்தையும் மெதுவாக சரி செய்கின்றது. சரி செய்து எமக்கு ஆறுதலை, மன ஆறுதலை தருகின்றது. ஆறுதலை தந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மகிழ்வான ஒரு நிலைக்கு, ஒரு ஆனந்த நிலைக்கு எம்மை அந்த ஜோய் என்று சொல்லுவோம், அந்த நிலையை உணர வைக்கின்றது. எமது வலது நாடியில் எமக்கு அறிவை தருகின்றது. அறிவு வலது நாடியில் எமக்கு அறிவூட்டும் சக்தியாக இருந்து எமது கவனத்தை தூய்மைப்படுத்துகின்றது, அறிவூட்டுகின்றது. எமது கவனத்தை அறிவூட்டும் போது கவனம் தானாக அமைதி அடைகின்றது. இவ்வாறு அமைதியடையும் போது எமது எண்ணங்கள், செயல்கள் தூய்மை அடைகின்றது, கிரியா சக்தி தூய்மை அடைகின்றது. இவ்வாறு தூய்மை வரும் போது நாம் சுறுசுறுப்படைகின்றோம். எனவே எமது கிரியா சக்தி சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எமது நடு நாடியில் ஞான சக்தியாக, ஆத்ம முன்னேற்றத்தை தரும் சக்தியாக இயங்குகின்றது. இந்நிலையில் எமக்கு சவாலாக அமையும் எமது வாழ்வுக்கு, எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, எமது தியானத்துக்கு சவாலாக அமையும் அனைத்திலிருந்தும் எம்மை மீட்டெடுத்து எம்மை கொண்டு செல்லும் சக்தியாகும். இந்த சக்தி தானாக அங்கு இயங்குகின்றது. இப்பொழுது நாம் எமது இடது வலது நாடியை சமநிலைப்படுத்திக் கொள்வோம். இங்கு சிறிது உள்ளாய்வு அவசியம். நாம் எமக்குள் எந்த நாடி பாதிப்பில் இருக்கின்றது, எந்த நாடியில் கூட பாதிப்பு இருக்கின்றது, நான் எப்படிப்பட்ட ஒருவர் என்பதை நாம் சிறிது பார்ப்போம். இடது கையில் சூடாக அல்லது கனமாக அல்லது சில நேரங்களில் எரிவு ஏற்படலாம். அது இடது பக்க நாடியின் பாதிப்பை உங்கள் கைகளில் காட்டுகின்றது. மற்றது வலது பக்க கையில் அதிர்வுகள் அதிகமாகவும் இடது பக்கத்தில் அந்த நுண்ணதிர்வுகள் இல்லாத நிலையும் இருந்தால் இடது பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் இடது நாடியை நீங்கள் சமநிலை செய்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் இந்த அனுபவ ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் சிறிது உள்ளாய்வு செய்வதன் மூலமும் உங்களுக்குள் என்ன பாதிப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து அவற்றை வெளியேற்றி விடலாம். நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்குள்
உள்ளாய்வு செய்யலாம். இப்பொழுது வலது கையை நாம் மடியில் திறந்து இடது கையை மடியில் திறந்து வைப்போம். ஏனென்றால் இடது நாடியை நாம் தூய்மை செய்ய போகின்றோம். வலது கையை நாம் பூமியில் வைப்போம். வைத்து நாம் எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். அனுபவ ரீதியாக நாம் என்ன உணர்கின்றோம்? எமது இடது கையில் தலையுச்சி குழியில் என்ன உணர்கின்றோம்? அந்த அமைதி நிலைக்கு வந்து விட்டோமா அல்லது எண்ணங்கள் வருகின்றதா? எண்ணங்களை மன்னித்து விடுவோம். இடது கையில் நாம் என்ன உணர்கின்றோம்? இந்நிலையில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். ஒவ்வொருவருடைய கடந்த காலமும் வேறுபட்டது. எனவே உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, அவற்றை முழுமையாக அகற்றிவிடுங்கள். இன்றைய தினம் முதலும் கடைசியுமாக நாம் அந்த கடந்த கால சுமைகளை முழுமையாக இறக்கி வைத்து விடுவோம். பூமி தாயிடம் கேட்போம். தாயே, இவை அனைத்தையும் எம்மிடமிருந்து உறிஞ்சிக் கொள்ளுங்கள். எனக்குள் இருக்கும் நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் மற்றும் இடது நாடி பாதிப்பிருந்தால் நமக்கு உடல் வலிகள் இருக்கும். அந்த வலிகளுக்கு காரணமான எதிர்மறை சக்திகள், எதிர்மறையான எண்ணங்கள், மனச்சோர்வு அனைத்தையும் என்னிடமிருந்து வெளியே எடுத்து விடுங்கள். எங்கு சென்றாலும் சிக்கலை காணும் நிலை, அதற்கான எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் வெளியில் எடுத்து விடுங்கள். எப்பொழுதும் ஒரு சோம்பல், தூக்கமான நிலை, மந்தமான நிலை, எதற்கெடுத்தாலும் பயம், அவற்றை உருவாக்கும் அனைத்து தீய சக்திகளையும் என்னிடமிருந்து வெளியேற்றி விடுங்கள். பிழையான வழியில் மற்றவர்களை தொந்தரவு செய்தல், மனோரீதியான நோய்கள், அதற்கு காரணமான அனைத்து தீய சக்திகளையும் என்னிடமிருந்து வெளியே எடுத்து விடுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் குறை கூறுவது, அழுது புலம்புவது, அதற்கான அனைத்து எனது கடந்த கால தாக்கங்களையும் முழுமையாக வெளியே எடுத்து விடுங்கள். எனக்குள் இருக்கும் எனது உள்ளுறுப்புகளை மந்தமடைய செய்யும் அனைத்து தீய சக்திகளையும் வெளியே எடுத்து விடுங்கள். மற்றும் தீய சக்திகளின் ஆட்சி, தீய சக்திகளால் நான் ஆளப்பட்டிருந்தால் அந்த விதமான பிடிப்புகளில் இருந்து, பாதகங்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். இவை அனைத்தும் எமது மமகாரத்தில் நினைவுகளாக இருக்கின்றது, தீய சக்திகளாக.
இவற்றை நாம் பூமி தாயிடம் கேட்போம். தாயை முழுமையாக அவற்றை வெளியே எடுத்து விடுங்கள். இந்த பிரார்த்தனைக்கு பின்பு நாம் பொறுமையோடு அமைதியோடு கவனிப்போம். சாட்சி நிலையில் கவனிப்போம். நமது இடது பக்கத்தில், இடது கை மற்றும் இடது பக்கத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கவனிப்போம். கவனம் தலை உச்சியில் அமைதியடையும் போது உங்களுடைய சுவாசம் சுழுமுனை நாடி நடுநாடி வழியாக நடைபெறுவதை காணலாம். அது எமது வலது நாடியின் பிராணசக்தி எமது கவனத்தோடு அமைதியை அடையும் போது எமது இடது நாடி மனசக்தி அமைதி அடைகின்றது. தலையுச்சியில் இருந்து கொண்டு உள்முகமாக உங்கள் இடது உள்ளம் கையை கவனியுங்கள். இப்பொழுது தலை உச்சி குழியை கவனியுங்கள். அதில் ஒரு தளர்வு விரிவு ஏற்படுகின்றதா? இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். வலது நாடி பாதிப்புள்ளவர்களுக்கு வலது கை கனமாக அல்லது சூடாக அல்லது எரிவு இருக்கும். வலது பக்கத்தில் அதிர்வுகள் இல்லாத நிலை இருக்கும். அல்லது நமது மனதை நாம் உள்ளாவு செய்யலாம். இப்பொழுது வலது கையை நாம் மடியில் வைத்து இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது வலது நாடி பாதிப்புகளுக்குரிய அறிகுறிகள் நாம் அறிவார்ந்தவர், அறிவு நிறைந்தவர் என்ற ஒரு தலைக்கணம் ஆணவம், அறிவு ஆணவம் இல்லாத தூய அறிவாக இருக்க வேண்டும். மற்றும் எதிர்கால கற்பனைகள் நிறைந்த நிலை, இலட்சியம், திட்டமிடல் மற்றும் சுதந்திரமாக இருக்க விரும்புவது, வேகமாக அல்லது மிகையாக செயல்படுதல், எல்லாவற்றிற்கும் கருத்தும் மற்றவர்கள் மீது தம் கருத்தை திணிக்க முயலும் சுபாவம், அதிகார பயணம், ஆணவம், ஆக்ரோஷம், மற்றவர்களை
ஆதிக்கம் செலுத்தல், விமர்சித்தல், சூடான சண்டை சச்சரவு பேச்சில், சூடான சண்டை சச்சரவில் ஈடுபடுதல், பேச்சில் கூர்மையான நபர், கூர்மை, துணிச்சல், தனது நம்பிக்கையை வலியுறுத்தல், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற பெயரால் அதிகமாக ஈடுபடுதல் மற்றும் இந்த மாதிரியான எமக்குள் இருக்கும் குணத்தை எம்மை தரும் அனைத்து தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். மற்றும் எமது வலது பக்கத்தை ஆதிக்கம் கொள்ளும் ஏதாவது தீய சக்திகளால் நாம் பிடிபட்டிருந்தால் அதிலிருந்து நம்மை விடுவித்து விடுங்கள் தாயே. நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். இந்த உண்மை தெரிந்த பின்பு எதிர்காலம் பாதுகாப்பானது. எனவே பயப்பட அவசியமில்லை. பயந்து அதீதமாக நாம் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தும் அமைதியாக நடைபெறும். இந்த அறிவு எமது கவனத்தை அறிவூட்டி எமது கவனத்தை தூய்மைப்படுத்த வேண்டிக் கொள்வோம். தாயே, எனது கவனத்தை முழுமையாக அறிவூட்டி எனது கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். இதனால் எனது எண்ணங்கள், எனது செயல்கள் அனைத்தும் தூய்மையானதாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த அகங்காரத்தால் வரும் அனைத்து எண்ணங்கள், செயல்களை என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். இந்த பிரார்த்தனைக்கு பின்பு எமது வலது உள்ளம் கையை நாம் அவதானிப்போம். கவனிக்க முடிகிறதா? அமைதியாக கவனத்தை தலை உச்சியில் வைத்து பொறுமையோடு அமைதியோடு கவனிப்போம். நாம் வெளியில் இருந்து கவனிப்பது போல் நமது உள்ளம் கையை வலது உள்ளம் கையை கவனிப்போம். இவ்வாறு நாம் முழுமையான ஆறுதலோடு கவனிக்கும் போது எமது சுவாசம் அமைதியாக சுழுமுனை நாடி வழியாக நடைபெற வருவதை காணலாம். இப்பொழுது நமது தலை உச்சி குழியை அவதானிப்போம். பொறுமை, முழுமையான அமைதி. நாம் ஒன்றும் செய்வதில்லை.
எண்ணங்கள் வந்தால் மன்னித்து விடுவோம். இந்த எண்ணங்கள் கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றியவை. அவை எமக்கு கவலை தரலாம், பயமூட்டலாம், எம்மை சோர்வடைய செய்யலாம். எந்த விதமான எண்ணமானாலும் அது ஒரு வகை எண்ணம். அது எமது மனத்தின் வேலை. நாம் மனத்துக்கு அப்பால் செல்ல வேண்டும். ஆத்ம நிலை எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பே நான். அது எனது இடது இருதயத்தில் அந்த பிரதிபலிப்பு இருக்கின்றது. நமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். நமது இடது கையை நாம் மடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளையும் நாம் மடியில் வைத்துக் கொள்வோம். ஒரு சிறிது நேரம் இரண்டு கைகளையும் நாம் பூமியில் வைத்துக் கொள்வோம் ஆறுதலாக. கவனம் அங்கு இருக்கின்றது. அறிவு நிறைந்த கவனம். நான் ஒரு தூய ஆத்மா, பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாவேன். எனவே இந்த கீழ்த்தரமான எண்ணங்களுக்கு அங்கு இடம் இல்லை. அவற்றை நாம் மன்னித்து விடுவோம். அந்த எண்ணங்களை விட நமக்கு வரும் ஒவ்வொரு எண்ணங்களையும் விட உயர்ந்தவர்கள் நாம். அந்த உயர் நிலையில் இருந்து கொண்டு நாம் எம்மை கவனிப்போம். இப்பொழுது இரு கைகளையும் அடுக்கிக் கொண்டு வருவோம். நன்றாக திறந்து மடியில் வைத்துக் கொள்வோம். சிறிது நேரம் எமது சுழுமுனை நடு நாடியில் தியானிப்போம். கவனத்தை தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு வழியாக நாம் எமது முள்ளந்தண்டு பாகத்தை கவனிப்போம். முள்ளந்தண்டு வழியாக நாம் எமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தை கவனிப்போம். அங்கு எமது மூலாதார சக்கரம், சக்தி மையம் இருக்கின்றது. அதனுடைய பண்பு குண்டலினி தாய் எமது நடு நாடியில் ஞான சக்தியாக விளங்கி அந்த சக்கரங்களை ஊடாக அவற்றை தூய்மைப்படுத்தி மேல் வருகின்றார். வரும்போது இந்த சக்கரங்களில் இந்த நற்பண்புகளை ஒளியூட்டுகின்றனர். மூலாதார சக்கரத்தில் எமக்கு குழந்தை உள்ளத்தை தந்தருகின்றார். விவேகம் நிறைந்த ஒரு குழந்தை உள்ளம். அதாவது எமது அறிவு நேர்மையானதாக, நேர்மை நிறைந்த அறிவாக மாறுகின்றது. அங்கு கள்ளம், கபடம், சூதுவாது இல்லாத ஒரு நேர்மை நிறைந்த தூய்மையான அறிவு. அதுவே குழந்தைகளின் உள்ளம். இப்பொழுது நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை கவனிப்போம். தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு நமது நடு நாடி வழியாக சுவாதிஷ்டான சக்கரம்
நமது அடிவயிற்றில் இருக்கின்றது. அடிவயிற்றில் முழந்தண்டு பகுதியில் பின்பக்கமாக கவனத்தை வைப்போம். தாயே, எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி அதில் எனக்கு தூய தெய்வீக அறிவை தந்தருளும். தூய தெய்வீக அறிவு. இது எமது அறியாமையை முழுமையாக போக்கும் அறிவு. இது புத்தகங்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அறிவு. அனுபவம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆத்ம அனுபவ தியான அனுபவங்கள் மூலமாக கிடைக்கும் அறிவு. அந்த அறிவை நமக்கு தந்தருளுங்கள். அதன் மூலமாக எனது கவனத்தை அறிவூட்டி எனது கவனத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். இவ்வாறு செய்யும் போது நமக்குள் இருக்கும் தூய்மையான படைப்பாற்றல் வெளிப்படுகின்றது. இப்பொழுது நமது கவனத்தை நாம் வயிற்றில் நாபி சக்கரத்தில் வைப்போம். வயிற்றின் தொப்புள் பகுதியில் இதில் கேட்போம், தாயே, எனது உலக வாழ்வில் எனக்கு முழுமையான அமைதியை தந்தருளுங்கள். இந்த அமைதி உலக வாழ்வில் மன நிறைவால் கிடைக்கின்றது. எனக்கு உலக வாழ்வில் மன நிறைவை தந்தருளுங்கள். மன நிறைவை தந்து நான் தாராள உள்ளம் கொண்ட ஒருவராக என்னை மாற்றி தாருங்கள். நமது நாபியை சுற்றி இருக்கும் இடம் பவசாகரம், உலக மாயை. இதிலேயே எமது குரு வருகின்றார். ஸ்ரீமாதிஜி நிர்மலா தேவி அவர்கள் எம்மை இந்த உலக மாயை கடலை கடக்க எமக்கு அருள் புரிகின்றார். எவ்வாறு அருள் புரிகின்றார் என்றால், எமது ஆத்ம தத்துவம், அந்த உண்மை தத்துவத்தை எமக்கு தந்து எம்மை நாமே எமக்கு நாமே குருவாக இருக்க செய்கின்றார். நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. தெய்வீகத்துக்கு மட்டுமே நாம் தலை வணங்குவோம். தலை வணங்கும் ஒருவராக வருகின்றோம். எம்மை நாமே நன்றாக அறிந்து எம்மை நாமே சீர்திருத்தி வழிநடத்தும் ஒரு நபராக எம்மை வர எமக்கு தேவையான ஆத்ம அறிவையும் தைரியத்தையும் மனோபலத்தையும் அனுபவங்களையும் தந்தருள்பவர். நாமே எமக்கு குருவாக இருக்க செய்பவர். இதில் நாம் கேட்டுக்கொள்வோம், ஸ்ரீமாதிஜி தங்களை நாம் குருவாக ஏற்று தங்களை பின்பற்றுகின்றோம். நானே எனக்கு குருவாக இருக்கும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். இப்பொழுது இருதய சக்கரம். இருதய சக்கரத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை ஒரு அன்பின் கருவியாக மாற்றுங்கள். அன்பு கருணை நிறைந்த ஒரு ஆளுமையை எனக்கு தந்தருளுங்கள். எனது கடமை உணர்வுகளை நான் சரியாக உணர்ந்து தர்ம நெறி தர்மத்தின் எல்லைக்குள் அவற்றை நான் ஆற்ற எனக்கு அருள் புரியுங்கள். அதன் மூலம் தன் நம்பிக்கை
இறை நம்பிக்கையை எனக்கு தந்து எனக்கு பாதுகாப்புணர்வை தந்தருளும். இப்பொழுது நமது கவனத்தை தொண்டை பகுதிக்கு எடுத்து செல்வோம். தொண்டை பகுதியில் எமது விசுத்தி சக்கரம் தொடர்பு, மற்றவர்களோடு தொடர்பு, தெய்வீகத்தோடு தொடர்பு. மற்றும் நாம் சுயமரியாதை. சுயமரியாதை என்பது நானே எனக்கு குரு, எனவே கடந்த காலத்தில் பாதிப்புகளால் வரும் குற்ற உணர்வுகள் அனைத்தையும் நாம் விடுத்து அவற்றை எதிர்நோக்கி, ஆம் நான் விளைவிட்டேன், ஆனால் இப்பொழுது எனக்கு போதுமான அறிவு இருக்கின்றது, அதை திருத்தி நான் முன்னேறுவேன். கடந்த காலம் முடிந்த ஒன்று, எனவே குற்ற உணர்வை நாம் முழுமையாக துறக்க வேண்டும். அவற்றை துறந்து எம்மை எதிர்கொண்டு சுயமரியாதையோடு நாம் எம்மை திருத்தி முன்னேறுவோம். எமது பேச்சு நடத்தை அனைத்தும் இனிமையோடு உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைய எமக்கு அருள் புரியும். நான் தனித்தவன் அல்ல, பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற கூட்டு விழிப்பு நிலையே எனக்கு தந்தரும். மெதுவாக கவனத்தை எமது சிரசில் கொண்டு வருவோம். சிரசில் பணிவை, தாயே எமக்கு பணிவை தந்தருளுங்கள். அன்பு, கருணை ஓடு மன்னிக்கும் சுபாவத்தையும் நமக்கு தந்தருளும். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிக்கின்றேன். ஏனென்றால் நான் அவற்றுக்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கும் போது அவற்றை இலகுவாக மன்னித்து விடலாம். அதுபோல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தருளும். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்தருளுங்கள். இப்பொழுது முழு கவனத்தையும் தலை உச்சிக்கு எடுத்து செல்வோம். அங்கு மனதுக்கு அப்பாற்பட்ட நிலை, எமது அகங்காரம் அமகாரத்துக்கு அப்பாற்பட்ட நிலை, அங்கு எண்ணங்கள் இல்லை. ஆத்மாவின் இந்த நற்பண்புகள் பிரகாசிக்கும் போது நாம் அது தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். இந்த தெய்வீக நற்பண்புகள் நமக்குள் பிரகாசிக்கும் போது நாம் தெய்வீகத்தோடு ஒன்றாகின்றோம். அதுவே தியான நிலை. இந்நிலையில் இருந்து கொண்டு நாம் இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் ஒரு 6 நிமிட உரையை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி மீண்டும் நமது 3 நாடிகள் சமநிலைகள் பற்றிய ஒரு உரை நாம் குருவின் மூலமாக நேரடியாக கேட்கும் போது அது மிகவும் வித்தியாசமானது. நமக்குள் அது கூடுதலாக நமக்குள் அது உள்வாங்கக்கூடியதாக இருக்கும். எனவே கைகள் இரண்டையும் திறந்து வைத்து கவனத்தை நாம் தலை உச்சி குழியில் வைத்து
நாம் கவனத்தை அங்கு முழுமையாக வைக்கும் போது நாம் உச்சிக்குழி வழியாக நாம் கேட்கலாம். So we'll have the experience now. It will take about 5 minutes for you, because if all the chakras are discussed, already the attention is on that. It's very simple to put your hands towards me. Just put your hands towards me. Just like this. Left. Now left hand towards me and right hand towards the Mother Earth will give you a balance. You need not close your eyes just now. Let's see. Put your right hand towards the Mother Earth. As I told you yesterday, left side is our conditioning. Conditioning, subconscious and collective subconscious. Very much at work here. But also is an emotional side. Now put your right hand towards me and left hand towards the sky. Right hand towards me. Right hand towards me like this. Left hand towards the back. Are you feeling the cool breeze in the hand? You are already thoughtless, there is no thought. But just see if you are feeling the cool breeze. Much better. Are you? Let's see. All right? Are you feeling any cool breeze in the hand? All right. Now put your left hand on top of your head. Just here. Fontanelle bone area. Are you feeling? It's a very subtle thing. Are you? Pay attention. Working out. Good? All right. Now change over. See the left hand with the right hand. Just pay attention there. See. Believe that you are the Spirit. So just you have to say in your heart, I am the Spirit. In your heart. Say it 7 times. It will work out. Release it. Is it all right? Are you feeling the heat coming out? Little heat. All right. Now turn. Change.
See now. Hold on. There. Amazing. Ah. Now just see if it is working. Cool breeze. Feel it. Just put your hands like this. It's good. You're all thoughtless. If you see, there's no thought in your mind. And complete silence. Enjoy this. This moment is going to transform your life. Take it from me. You may not realize today, but you'll realize it very soon. Strong. Have faith in yourself. That's the main thing. It's beautiful. இந்த அமைதியை ஒரு 2 நிமிடம் நாம் உணருவோம். ஸ்ரீ மாதாஜி கூறினார், நான் ஒரு தூய ஆத்மா என்று 7 தடவை கூறுமாறு மற்றும் எம்மில் நம்பிக்கை வைப்போம். அது மிகவும் முக்கியம். சுதந்திரமாக கவனத்தை தலை உச்சியில் விட்டுவிடுங்கள். பொறுமையாக, அமைதியாக நாம் வேலை செய்ய விட்டுவிடுவோம். இப்பொழுது குண்டலினி அணையை நாம் மீண்டும் எழுப்பி கவசமிட்டு இந்த தியானத்தை முடித்த பின்பு நான் ஒரு 5-10 நிமிடம் எடுத்து உங்களுக்கு உப்புநீர் சுத்திகரிப்பை விளங்கப்படுத்துகின்றேன். மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து நாம் குண்டலினி அணையை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். Left hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that. You start moving it up. Take it up like this. Take it up
push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another tie. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். அதற்கு முன்பாக கலந்துரையாடலுக்கு முன்பாக உங்களுக்கு நான் உப்பு நீர் சுத்திகரிப்பை பற்றி அந்த அறிமுகம் பற்றி ஒரு சிறிய விளக்கம் தருகின்றேன். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் அதற்கு தயாராக வரலாம். உப்பு நீரால் சுத்திகரிப்பு, ஃபுட் சோக்கிங் என்று சொல்லுவோம். அந்த உப்பு நீரால் சுத்திகரிப்பு என்பது உண்மையில் கடல் நீரை நாம் உருவாக்குகின்றோம் வீட்டில். ஏனென்றால் கடலுக்கு நாம் நெடுக ஒவ்வொரு நாளும் போக கிடைக்காது. சில பேருக்கு கடலுக்கு கிட்ட இருப்பவர்களுக்கே அது கிடைக்கும். ஸோ நாங்கள் அதற்காக இரண்டு தேவைகளை நாம் வீட்டில் உருவாக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நான் சொல்கின்றேன், இந்த உப்பு நீரில் நமது கால்களை அமிழ்த்துதல். இது நமது இடது மற்றும் வலது நாடிகளின் செயல்பாடுகளை தணித்து தூய்மைப்படுத்தி நமது மனதை மிகுந்த ஒரு ஆழமான அமைதி நிலைக்கு செல்ல நமக்கு உதவுகின்றது. நமக்கு தியான நிலைக்கு செல்ல நமக்கு உதவுகின்றது இந்த நீர் தத்துவம். ஸோ இதை நாம் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். கடல் அருகாமையில் இருப்பவர்கள் ஒரு கிழமைக்கு ஒரு தடவை அல்லது நேரம் கிடைக்கும் போது நீங்கள் போகலாம். கடல் நீர் தத்துவம், சமுத்திரம், பூமி தத்துவம் போல் இது சமுத்திர தத்துவம், நீர் தத்துவம். உப்பு நீர் நம்மை சுத்திகரிக்கின்றது. போக முடியாத வேளைகளில் நாம் வீட்டில் இவ்வாறு ஒரு பேசின் எடுக்கலாம். கணுக்கால் வரை நாம் நீரை எடுக்க வேண்டும். ஒரு சால்ட், உப்பு நீங்கள் கல்லுப்பு, அந்த கல்லுப்பு கடற்கரைகள் அந்த உப்பு தண்ணீரில் விளைந்து வரும் இயற்கையான உப்பு மிகவும் நல்லது. அந்த உப்பு ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் இந்த நீருக்குள் போட்டால் உப்பு நீர் வந்து விடுகின்றது. ஸோ இதில் ஒரு 10 நிமிடம் நமது கால்களை வைத்து நாம் தியானிப்பது. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பேசின் ஒன்று இப்படி வாங்குங்கள். வாங்கி கல்லுப்பும் தயாராக வைத்திருங்கள். மற்றது ஒரு குவளையில் நீங்கள் ஒரு தண்ணீர் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு முடித்த பின்பு இந்த கால்களை உப்பு நீருக்குள் கழுவிய பின்பு கால்களை நீங்கள் வெளியில் எடுத்து நீங்கள் ஒரு பழைய துணியை வைத்து நீங்கள் உங்கள் கால்களை துடைக்கலாம். ஸோ இவ்வளவுதான் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒரு பேசினை வாங்குங்கள். இதற்கு மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பேசினை வேறொன்றுக்கும் பாவிக்க வேண்டாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மிலிருந்து வரும் கழிவுகள் வருகின்றது. எனவே நாம் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு மட்டும் இதை வைத்துக் கொள்ளலாம். மற்றும்
இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்பு இதை செய்தல் மிகவும் பயனுடைய ஒன்றாகும். நீங்கள் காலமையிலும் 2 நேரமும் செய்யலாம், காலை மாலையும் செய்யலாம். ஆனால் மாலை நேரம் செய்வது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆஹ், வெளியில் செல்கின்றோம், வேலை என்று செல்கின்றோம், பல பேரை சந்திக்கின்றோம். எமது இடது நாடி வலது நாடி சமநிலைகள் பாதிப்படைகின்றது. ஒவ்வொருவரோடும் நாம் அவர்களை எதிர்கொள்ளும் போது எமது சமநிலை குழம்புகின்றது. ஸோ மீண்டும் வரும்போது வீட்டை வரும்போது நாம் 10 நிமிடம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யும் போது நாம் மிகவும் சமநிலை அடைந்து ஒரு மன அமைதியை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இதை செய்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். ஸோ வீட்டில் செய்ய விரும்புவர்கள் நீங்கள் செய்து பாருங்கள். ஸோ ஒரு குவளையை எடுத்து கணுக்கால் மறையும் வரை நீங்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நமது சக்கரங்களின் முடிவிடம் கையில் இருப்பது போல் கால்களிலும் இருக்கின்றது. ஸோ கணுக்கால் முடியும் வரை நீங்கள் கணுக்கால் மூடும் படியாக நீங்கள் தண்ணீர் எடுத்து கல்லுப்பு ஒரு கைப்பிடி அல்லது 2 கைப்பிடி நீங்கள் போடலாம், உங்களுடைய உபாதைகளை பொறுத்து. பின்பு அந்த குவளையில் உள்ள 10 நிமிடம் தியானித்த பின்பு இந்த கால்களை நீங்கள் தண்ணீரில் வைத்து கொண்டு உங்கள் இடது நாடி வலது நாடிகளை சுத்தம் செய்யுங்கள். பிரார்த்தனைகள் மூலம் செய்த பின்பு கால் 2ஐயும் அதுக்குள் கழுவிய பின்பு இந்த கழிவு தண்ணியை நீங்கள் கழிவறையில் கொட்டி ஃப்ளஷ் பண்ணி விடுங்கள். நீங்கள் வெளியில், அதாவது வெளியில் நடமாடும் இடங்களில், நாங்கள் பொதுவாக வெளி முற்றங்களோ அதுகளில் நாம் நடமாடும் இடங்களில் கொட்ட வேண்டாம். கழிவறையில் கொட்டி அதை ஃப்ளஷ் பண்ணி விட்டு பின்பு ஒரு சிறிது நேரம், ஒரு 5 நிமிடம் தியானத்தில் இருந்தீர்கள் என்றால் இதனுடைய பலனை நீங்கள் காணலாம். ஸோ இப்பொழுது ஒரு 2 நிமிட உரை ஸ்ரீமாதிஜி இந்த உப்பு நீர் பற்றி சொல்கின்றார், அதை நாம் கேட்போம். Sit with both the hands towards the photograph and put both the feet in the water, a little bit of salt in it, and about 5-10 minutes you must allow vibrations to clear you out. Then wipe your feet, put the water properly into some disposal, and then sit down for meditation. If you can do that every day, even 10 minutes is more than sufficient. To cleanse yourself, every evening we have to do little foot soaking, we do it, you see, just to cleanse yourself in the water, because water element is a very good thing, which you will know. It's very simple. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now, if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's all right. You don't have to do it. But supposing one hand is more and one hand is less, the hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you will be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. There is somebody who is doing foot soaking. Foot soaking definitely helps. It's like breathing. So once you start breathing, you will not give up, because it's very nice. As you brush your teeth, you have to soak your feet also before sleeping. It's good for you. And you start enjoying it. After realization, the water element gets enlightened and sucks in all your problems. Even the Mother Earth sucks in.
ஓகே, இப்பொழுது உங்களுக்கு இந்த ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள், அன்மியூட் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது நீங்கள் அன்மியூட், அதாவது உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்பு பற்றி. ஸோ நமது அடுத்த வகுப்பு செவ்வாய்க்கிழமை, வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாம் தொடர்வோம். ஸோ இனி வரும் வகுப்புகளில் நீங்கள் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக வாருங்கள். அதாவது ஒரு பேசினில் கணுக்கால் அளவு தண்ணீர் எடுத்து ஒரு கல்லுப்பு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குவளையில் நீர் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு துணி உங்கள் கால்களை துடைக்க, அவ்வளவுதான். ஸோ சமநிலை செய்யும் போது நாம் இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பும் செய்வோம். ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் உங்கள் இரு கைகளிலும் நுண் அதிர்வுகள், அதாவது சூடாக இல்லாது குளிர்மையாக வர ஆரம்பித்தால் அது சமநிலையை குறிக்கின்றது. ஸோ நீங்கள் பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இல்லை என்றால் நாம் உப்பு நீர் கால்களை வைத்து இடது வலது நாடிகளை நாம் சுத்திகரித்து கொள்ளும் போது நமக்கு நீர் தத்துவம் இங்கு வருகின்றது. பூமி தத்துவம், ஆகாய தத்துவம், நீர் தத்துவம் இங்கு வருகின்றது. ஸோ நெருப்பு தத்துவம், ஒளி தத்துவம், நெருப்பு தத்துவம் நாம் பின்பு எவ்வாறு பயன்படுத்துவது என்று பிறகு நாம் சொல்லுவோம். நெருப்பு தத்துவம் இடது நாடி வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தால் நெருப்பு தத்துவம் மூலமாக நாம் அதை சமநிலைப்படுத்தலாம். மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை வைத்து அதற்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கும் போது அங்கு ஒளி தத்துவமும் வருகின்றது. மற்றும் காற்று எமது இருதய சக்கரத்தை தூய்மைப்படுத்த உதவுகின்றது. சிறிய மூச்சு பயிற்சி மூலமாக நாம் அதை கற்றுக்கொள்வோம். ஸோ இனி வரும் வகுப்புகளில் நாம் அவற்றை பார்ப்போம். இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி கேள்வி இருந்தால் கேளுங்கள் தாராளமாக. ஃபேஸ்புக் அன்பர்கள், நீங்கள் அங்கு ஃபேஸ்புக் மூலமாகவும் நமக்கு அறிய தரலாம். மற்றும் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் மைக் ஆன் பண்ணி நீங்கள் கதைக்கலாம், அல்லது கதைக்க முடியாவிட்டால் சாட் மூலமாகவும் நீங்கள் அறிய தரலாம். மற்றும் அனைவருக்கும், நம்மோடு இன்று தியானத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். எவ்வாறு உங்களுடைய தியானம் என்று இருந்தது என்பதை நீங்கள் அறிய தாருங்கள். நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணுங்கள். கன பேர் இதில் இருக்கின்றீர்கள். ரமேஷ், மிகவும் நன்றி நீங்கள் நம்பர் தந்ததற்கு. இன்று உங்களுக்கு புதிய வகுப்பா? முதல் வகுப்பா? முதல் வகுப்பு. பழைய வீடியோக்கள் பார்த்தீங்களா? கொஞ்சம் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. இன்றைக்கு பின்பற்றக்கூடியதா இருந்ததா வகுப்பு? கொஞ்சம் பின்பற்றக்கூடியது. ஓகே, நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. பிருந்தா. வணக்கம் அம்மா. எனக்கு என்ன சந்தேகம்னா,
அப்ப குண்டலினி பந்தம் பண்ணும்போது கண்கள் ம்ஹும். திறந்து செய்யறதா இல்லாட்டி அதே கண்களை மூடின அதே நிலையில செய்யறதா? உச்சியந்தலையில இத வச்சுட்டு செய்யறதா இல்லாட்டி கண்களை திறந்து அந்த முடிச்ச பாத்துக்கிட்டு செய்யணுமா? ஆம், அந்த முடிச்சு போடும்போது முடிச்சு போடும்போது நீங்கள் ம், இப்ப கண்களை மூடி இருக்கேக்க உங்கள் கவனத்தால நீங்கள் அதை உணர முடிஞ்சால் நல்லது. ம், ம். கண்களை திறந்துன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இடது உள்ளம் கையை பார்த்து பிறகு அந்த முடிச்சையும் பார்த்து நீங்க போடலாம். சரி, ஓகே. இங்க அதுவும் கவனம் அப்ப சரி சரி சொல்லுங்க மேம், சொல்லுங்க. கவனம் தான் முக்கியம். சோ சரி சொல்லுங்க. சரி. இப்ப நீர் வந்து மா, அஹ், குளிர்ந்த நீரா இருக்கணுமா இல்லாட்டி வெது வெதுப்பான நீர்ல கூட நம்ம உப்பு நீர் வச்சுக்கலாமா? ஆம், அது அது வந்து வெது வெதுப்பான நீர் இடது நாடிக்கு, குளிர்ந்த நீர் ம், வலது நாடிக்கு. ஆ, அப்ப நீங்க கொண்டு வரைக்க சும்மா இப்ப நீங்க இப்ப ஆரம்பிக்கல நீங்க ம். வந்து உங்களோட டேப்ல கிணறுலயோ நீங்க எடுக்கிற வாட்டரை வச்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க செய்ய தொடங்கலாம் தானே ma'am? இப்ப நெக்ஸ்ட் ஓமா. டியூஸ்டே ஓ தானே நீங்க நீங்க டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வர ம், முதல் நீங்க வீட்டுல செய்து பாருங்க, பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. செய்து சரி பாருங்க. மேம், ஓகே ஓகே. நன்றி. நன்றி நன்றி. ஆம், மற்றவர்கள் டிலுக்ஷன், ஆனந்த், மயூரநாதன், தர்ஷினி, மிதுலா ஹாசன், சஞ்சீவன், செல்வகுமாரன், வாசுகி, பழையவர்கள் எப்படி இருந்தது? யேசுமாதாச்சி ரமணி. ஜெயஸ்ரீ மாதாஜி. சொல்லு. நல்லா இருந்தது. ஆஹா ஆஹா. நல்ல விளக்கம் படிவே தாங்கில போதும். அதான் இது வேண்டது விளங்கிட்டு கொண்டா சரி. ம், ம். சந்திரிகா. சந்திரிகா இருக்கிறீங்களா? வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். சோ எப்படி இருந்தது உங்களுக்கு? ஓ, நல்லா இருந்தது. ஆஹா ஆஹா. இப்ப கொஞ்சம் நேரத்தை குறைய செய்யறீங்களே, என்ன 1 மணி நேரத்துல முடிக்கிறீங்க சரியா? ஓமோ, என்னன்னு சொன்னால் இது அஹ், இப்ப இப்ப உங்களுக்கு அது திரும்ப நீங்க தொடரேக்க எப்படி இருக்கு உங்களுக்கு? அது என்ன சொல்லுங்க, முதல் இருக்கேக்குள்ள அந்த புது வகுப்புகள் கொஞ்சம் அந்த புதுசுன்ற இது பழசைய திருப்பி கேட்கல கீழே நிறங்குற மாதிரி எப்படி ஒன்று இருக்குன்னு தானே. ஆனா அந்த ஆஹா வித்தியாசம் நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா. அது என்ன நீங்க அப்ப செய்ததை விட இப்ப கொஞ்சம் இன்னும் நல்லா செய்யற மாதிரி அப்படி இருக்கு. அதுதான் அது என்ன, நீங்க ரெண்டாந்து திரும்ப கேட்கிறபடியால் அது உங்களுக்கு உள்வாங்க ம். கூடியதா இருக்குது. ஆமா ஆமா. ஆஹா ஆஹா. மற்றது எங்களுக்கும் எங்களுக்கும் அது இப்ப கொடுத்து 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 வந்து அஹ், அது ஒரு சுருக்கமா கொடுக்கிற வழியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அத நீங்க இப்ப ஃபாஸ்டா போறீங்கன்னு சொல்றீங்க. ஏன்னு சொன்னா அது சுருக்கமா எங்களுக்கு கொடுத்து 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 இப்ப ஒரு டீச்சர் வந்து படிப்பிக்க அவருக்கும் அந்த படிப்பிக்கிற திறன் அதிகரிக்கும். என்ன அது என்ன ம். மாதிரி நல்ல அழகா சுருக்கமா அதை கொடுக்கறது. And, so, ம். அதுதான்.
ரெண்டு பக்கம் இதுல பலன் இருக்கு, கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும். அஹ், இடையில போகுதல் இறுக்கமாக இருக்கிறதெல்லாம் என்ன எத்தனை பேர் கூட்டணும். அவைகள் வந்து சில பேருக்கு பிரச்சனை இல்லை. அவைகள் வந்து அஹ், அஹ், அவைகள் சுதந்திரமாக இதை பின்பற்ற வேண்டும். கேள்விகள் அது எல்லாம் சில பேருக்கு கேள்விகளே இராது. சில பேருக்கு கேள்விகள் தானாக பதில் கிடைக்கும். மற்றும் எல்லோரும் வேலை செய்பவர்கள். அப்ப ஒரு மணித்தியாலம் இருந்தார்கள் எல்லோரும். ம். மற்றும் அவர்கள் சுதந்திரத்தில் அவர்கள் இதில் வளர வேண்டும். ம். ம். ஆனால் இருந்து உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு இதனும் போது அது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அது அது நாங்கள் கொடுத்தது எங்களுக்கு திரும்பி வர ஒரு திரும்பி வருது திரும்பிய. ஸோ அது எங்களுக்கு ஒரு நிறைவை தருகிறது. அவ்வளவுதான். ஆனால் பிரச்சனை இல்லை. So, yeah, இருந்து எங்களுக்கு உற்சாகம் ஊட்டம் அளிப்பவர்களுக்கு மிக்க நன்றி. இதுல எங்க அண்ணே அந்த முதல் வந்து போட்டு பிறகு இடையில நின்றுட்டா. அந்த நீங்க இடையில கொஞ்சம் லீவு விட அந்த ஆஹா. அப்புறம் வராம இப்ப வரா திருப்பி. ஓ வெரி நைஸ். மிக அதை கேட்ப வேண்டியது. அம்மா என்ன சொல்றாங்க அட்வைஸ்? இல்ல அம்மா மகளோட கதைச்சோன்றிருக்கிறா. ஆமா. ஓகே ஓகே. நன்றிம்மா. ஓகே. நன்றி எல்லோரும் இன்று இணைந்து உங்களுடைய நேரம் செலவழித்து இதில் பங்கு பெற்றுவதற்கு. மற்றும் மிதுலஹாசன் இருக்கிறீங்களா? வணக்கம். எப்படி இருந்தது இன்றைய வகுப்பு? வணக்கம் அம்மா, நன்றாக இருந்தது. நீங்கள் மட்டக்களப்புன்னு சொன்னீங்களே என்ன? ஆமாம். மட்டக்களப்பு எந்த இடம்? மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி. ஓ களுவாஞ்சிக்குடியா? நாங்கள் களுவாஞ்சிக்குடியிலே இருந்திருக்கிறோம். எப்பன்னு சொன்னால் 1965ஆம் ஆண்டு அந்த நேரம் களுவாஞ்சிக்குடியில அந்த களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுடைய அப்பா வேலை செய்தார். எனக்கு அப்போது 2-3 வயசு. சாதுவாக ஞாபகம் இருக்கு. நான் அந்த நேரம் நர்சரி அறிவெறி பாடசாலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். பட்டிருப்பு பாலம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சோ எப்படி இருந்தது? என்ன செய்றீங்க நீங்க? படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா? நான் ஒர்க் பண்றேன். எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருக்குது. நாங்க இப்ப நான் யோகா தியானத்துல கொஞ்சம் நாட்டம் கூட. எனக்கு வழிகாட்டல் இல்லை இவ்வளவு காலமும். இப்ப ஏதாவது பின்பற்றினீங்களா அல்லது இதுதான் முதல் முதல் யோகாவா? நான் யோகா செய்யறேன். நான் பிசிக்கலா பிசிக்கல் யோகா. ஓகே. ராமகிருஷ்ண மிஷன்ல செஞ்சு கொண்டு இருக்கிறேன். தியானத்துல கொஞ்சம் இதுவரைக்கும் செஞ்சதில்லை. எப்படி? ஓகே ஓகே. வெரி குட் வெரி குட். இது உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும். தொடர்ந்து வாங்கோ. தேங்க்யூ தேங்க்யூ. கட்டாயம்.
நானும் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வெர்டிக்கல் வேலை செய்தேன். ஆஹா. தாளங்குடா. ஆலப்புழா. ஆமாம். அங்க செட்டிப்பாளையத்துல இருந்தேன் நான். உங்களுக்கு ஜீவநாதன் என்று தெரியுமா? லேடியா இருந்தவர் இப்ப ரிட்டையர் பண்ணிட்டார். இல்ல தெரியல எனக்கு. தெரியல தெரியல. நான் அங்க 93 தான் இருந்தேன் போன். நான். ஆ, ஆ. வாசுகி, நீங்க எங்க இருந்து இணையறீங்கள்? மிதுல சொல்லுங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஓ, நன்றி நன்றி. தொடர்ந்து வாருங்கள், வந்து இதை கவனியுங்கள். ஓகேம்மா. அஹ், செல்வகுமாரன்